குரு பகவான் 10ஆம் இடத்ததிபதி, 7ஆம் இடத்ததிபதி, 2ஆம் இடத்துல வந்து அமரப்போறார். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் இல்லைங்களா? சோ 7ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் வைக்கக்கூடிய குரு பகவான் இங்க வந்து அமர்ந்து உச்சமாகும் போது எப்படி சார் இருக்கும்னா, தன வரவுகள் இருக்கும், பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும். திருமணம் இது வரைக்கும் எனக்கு ஆகல, திருமணம் தடையாயிட்டுன்னு சொல்லிருக்கு எல்லாருக்குமே திருமண பாக்கியதை ஏற்பட போகுது. அதே மாதிரி குரு 2ல கொடுத்த வாக்கு நம்ம காப்பாத்த போறோங்க. சொல்வாக்கு செல்வாக்கு உயர்த்தி தரக்கூடிய காலமா இருக்கு. இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி வாழ்க்கையில முன்னேற்ற பாதையில முன்னேறி போக போறீங்க. மிதுன ராசி அன்பர்களை கவலைகளை விடுங்க. சோ குருவுடைய பார்வைகள், குருக்கு 5, 7, 9 இல்லைங்களா? இதுல குருவுடைய அந்த 5வது பார்வை வந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை வந்து பாக்குதுங்க. அப்ப 6ஆம் இடத்தை உச்சமாயி பார்க்கும்போது கடன்கள் தீர போகுதுங்க. நம்ம உடம்புக்குள்ள இருந்துகிட்டு நோய் நொடிகள் நீங்க போகுதுங்க. புரியுதுங்களா? ஏன்னா சொல்றேன்னா, நமக்கு தெரியாம நோய்கள் வச்சுக்கோங்க, அந்த நோய்களை கூட வந்து உங்களை தீர்த்து வைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். சோ இந்த காலத்துல கடன் அடையும், கடன் தீர்ந்து போயிடும், கடன் பிரச்சனை வெளில வந்துருவீங்க. அதே மாதிரி 6ஆம் இடத்தை பாக்குறது இல்லைங்களா? காசு நம்ம வாங்கி கொடுத்தோங்க, வாங்கிட்டு போயிட்டு நீங்க ஏமாத்திட்டாங்க, திருப்பியே தள்ளுங்கன்னு சொல்றவங்க அது மாதிரி இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏமாத்துனாங்க தெரியுமா, அவங்களே திரும்பி வந்து காசு உங்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட ஏற்படும். லாக்கான பணம் திரும்பி வரக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும், மறவாதீங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்தை இவர் பார்க்கும்போது 8 ஆயுள் சனம் இல்லைங்களா? ஆயுள் சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். 2வது வந்து தேவையில்லாத சுமைகள் நம்ம கொஞ்சம் குறைச்சு கொடுப்பாரு. 2வது வந்து உழைப்பில்லா வருமானத்தை இவர் கொடுப்பாரு. எப்படின்னா இவர் உழைப்பில்லா வருமானத்தை கொடுக்குறாருன்னா குரு கொடுத்தார கரெக்டா இருக்கும். எப்படின்னா ஒண்ணு லாக்கான பணம் திரும்பி வரலாம், இல்ல நம்ம வந்து இந்த தொழில்கள்ல போய் அமரலாம். தொழில் அமரும்போது வேலைகள் நம்ம குறைச்சு கொடுப்பார். தொழில வேலைகள் கொஞ்சம் நல்ல ஒரு ஆதாயத்தையும் சம்பள உயரும் பதவி உயரும் வரக்கூடிய காலமா இருக்கும். உங்க மேல இருந்த கரைகளை இவர் நீக்கிடுவாருங்க. மேல இருந்த கரைகளை இவர் நீக்குவார். காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் இல்லைங்களா? காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். சோ இந்த 10ஆம் இடத்தை வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பார்க்கும்போது வந்து நிச்சயமாக வேலையில ஒரு முன்னேற்றம் இருக்கு. நம்புங்க, வேலையில ஏதோ ஒரு முன்னேற்றம் காத்துக்கிட்டு இருக்கு. சரி, 2வது வந்து இந்த குருவுடைய பார்வைகள் சனி மேல விழுந்துருங்க. பொதுவா சனி 10ல வந்து உட்காரும்போது பாவியாச்சே, பாவி 10ல இருக்கலாமா? தாராளமா இருக்கலாம். என்ன ஒண்ணு, வேலையில அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த ஜூன் மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா வேலையோட அழுத்தம் போய்கிட்டே இருக்கும். வேலையை விட்டுருமா, வேலைக்கு போயிடுமா, இல்லப்பா இந்த வேலை இருந்துகிட்டே நம்ம திறமையை காட்டணுமா, ஏதோ ஒண்ணு வேலையிலேயே இருக்கணும், வேலையை விட்டுறக்கூடாது, இல்லைன்னா வேலையை விட்டு வேற வேலை, அப்படியே ஒரு கன்ஃபியூஷன் மைண்ட்லயே ஓடிட்டு இருக்கும் பாத்தீங்களா? சோ வேலையில வந்து அழுத்தம் இருக்கு, வேலையில புரியாதன்மை இருக்கு, வேலையில என்னதான் உழைச்சாலும் அந்த பேர் புகழ் கிடைக்கலன்னு இந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பேரு புகழை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஜூன் மாசத்துக்கு பிறகு சனி 10லேயே இருந்தாலும் லாப சனியா ரியாக்ட் ஆவார்.